உங்களது வாழ்க்கையை செட்டில் ஆகக்கூடிய வகையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உங்களது உறவு இல்லற வாழ்க்கை வலுப்பெற வேணும். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்கள் நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என அனைத்து விதமான பொதுவான நமது ராசி பலன்களை இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணலாம். இந்த வீடியோவை மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நண்பர்களே. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நம்ம சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. மேலும் யாரெல்லாம் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடுகிறீர்களோ உங்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களை போறதுக்கு முன்னாடி சித்தர்கள் வாக்கின்படி மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து இறைவனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெற்றிட வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தின திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 21ஆம் தேதி நவம்பர் மாதம் 2022 வருடங்க திங்கட்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் 5ஆம் நாள். இன்றைய தினம் பிரதோஷ தினங்க, கரிநாள் கூட. இன்றைய தினம் சிவ வழிபாடு நீங்கள் செய்யலாம். மாலை நேரத்தில் சிவ வழிபாட்டில் கலந்து கொண்டு இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற்று வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்களை நீக்கிக் கொள்ள உகந்த நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, ராசி அதிபதியான புதன் பகவான் மீதும் ராசியின் மீதும் குரு பார்வை விழுகிறதுங்க. மேலும் சந்திரன் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சிறப்பான நிலையில் அமர்ந்துள்ளார். காலை 11:26 பிறகு 3ஆம் இடத்திற்கு செல்கிறார். 7ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். இதுவும் மிக சிறப்பாக வலுவாக ஆட்சி பலம் பெற்றுள்ள கிரக அமைப்பாக உள்ளது. எனவே இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடிக்கக்கூடிய ஒரு அருமையான யோகமான தினமா இன்னைக்கு அமைப்பெறுதுங்க. நீங்கள் எந்த ரிசல்ட் எதிர்பார்த்து உங்களது காரியங்களை செய்கிறீங்களோ அந்த ரிசல்ட் உங்களுக்கு எளிதிலேயே கிடைத்து விடக்கூடிய வகையில் சிறப்பான ஒரு நாளாக காரிய வெற்றிகள் நிமிர்ந்த நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் உங்களது இல்வாழ்க்கையுடைய சந்தோஷத்தை அதிகரிக்க உங்களது வாழ்க்கை துணையிடம் நீங்கள் கடுமையாக நடந்து கொள்வதை தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே. அதன் மூலமாக உங்களது மனநிலையை நீங்கள் சிறப்பாக பராமரிக்க முடியும். இன்றைய தினம் நீங்கள் யாரையும் சாதாரணமாக எடுத்துக்க கூடாதுங்க. இதனால் உங்களது உறவுகள் பாதிக்கப்படும். யாரையும் அலட்சியம் செய்து கேவலமாக பேசிவிட வேண்டாம். இன்றைய தினம் உங்களது அலுவலக பணிகளில் மிகச்சிறந்த நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக காத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னைக்கு இருக்குங்க. சில நூதனமான பொருட்களை வாங்கி அதன் மூலமாக உங்களது வீட்டினை அழகுபடுத்த அல்லது உங்களை அழகுபடுத்திக் கொள்ள நீங்கள் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக காணப்படுவீர்கள். இன்றைய தினம் சில கவர்ச்சிகரமான நிதி திட்டங்கள் உங்களிடம் தெரிவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு. நிறைய நிதி திட்டங்களை இன்றைய தினம் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். ஆனால் இன்றைய தினம் சாதக பாதங்களை நீங்கள் அலசி ஆராய்ந்து எக்ஸ்பர்ட்டுடைய ஆலோசனைகளை பெற்று உங்கள் முதலீடுகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். இன்றைய தினம் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்குங்க. உங்களது அன்புக்குரியவருடன் இன்றைய தினம் நல்ல ஒரு பிணைப்பு அதிகரிக்கும். ரொமான்டிக்கை அதிகரிக்க நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பலம் தராமல் போனாலும் இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு ஒற்றுமையான தினமாக உங்களது இல்வாழ்க்கை, உங்களது மனம் கவர்ந்த காதலருடனான காதல் வாழ்க்கை ஆகியவை அமையக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது பழைய வேலைகள் மூலமாக உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்கிறதுனால உங்களுக்கு அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டு. பொது வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த சில பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது அகலக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாம் சிறப்பாக கைகூடும் என்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். உங்களது நிகழ்கால தேவைகள் என்னவோ அதை பூர்த்தி செய்வதற்கு உங்களது நண்பர்கள் முன் வரக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் இருக்கு. ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக இருக்குங்க. பொருளாதாரம் நல்ல வலுவாகவே இருக்கும். இன்றைய தினம் உங்களது லைஃப் செட்டில் ஆகக்கூடிய வகையில் நல்ல ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையுது. முயற்சி செய்யுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான நல்ல நன்மைகள் இன்றைய தினம் காத்திருக்குங்க. இன்றைய தினம் உங்களது வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதில் நல்ல ஒரு முன்னேற்றமும் கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றியும் சாத்தியமாகக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. வியாபாரத்தில் இன்றைய தினம் அனுபவங்களுடன் ஆலோசனைகளை பெற்று உங்களது வியாபாரம் தொடர்பான முதலீடுகளை மேற்கொள்வது சிறந்த எக்ஸ்பர்ட்டுடைய ஆலோசனைகள் மூலமாக உங்களது வியாபாரம் மிகச் சிறப்பாக அமையுங்க. இன்றைய தினம் உங்களது இல்வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா கண்டிப்பாக நேர்மறையான எண்ணங்கள் அவசியங்க. நேர்மறையான எண்ணங்கள் நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களது ஓய்வு நேரத்தை முழுமையாக அனுபவித்து இன்றைய தினம் உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மனசில் பாசிட்டிவான நல்ல வைப்ரேஷன்ஸ் உருவாகும். தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க.
அந்த தன்னம்பிக்கையோடு இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் சிறப்பான நல்ல ஒரு பழைய நினைவுகளை பேசி சிரித்து மகிழக்கூடிய வகையில் உங்களது உறவுகளை மேம்படுத்திக் கொள்ள நல்ல ஒரு சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க. எனவே இன்றைய தினம் இல்வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையும். ஓய்வு நேரத்தை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே. இன்றைய தினம் வாழ்க்கையில் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் சந்திப்பீர்கள். அதில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் கண்டிப்பாக நல்ல நன்மையில் உங்களுக்கு தருவதாகவே அமையுங்க. இன்றைய தினம் நண்பர்கள் மூலமாக அதிகமான நல்ல நன்மைகள் கிடைக்கும். பொன்னான நாளாக இன்றைய தினம் அமைப்பெறுது. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நமது கன்னிகளுடைய ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்போவே நமது கன்னிகளுடைய ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் மறக்காமல் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இதன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம இந்த அனைத்து வீடியோக்களையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு ஏதுவாக நல்ல ஒரு வாய்ப்பாக அது அமையுங்க. ஸோ அனைவருமே நமது கன்னிகளுடைய ராசிபலன் சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. இன்றைய தினத்திற்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் பிளாக் அண்ட் ப்ளூ கலர் இன்னைக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. இரண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையும். மேலும் நம்பர் 2 2ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் நமது கன்னிராசி நண்பர்களில் யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் அரசு தொடர்பான விஷயங்கள் அரசு தொடர்பான பணிகள் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு பெரிய முன்னேற்றகரமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. மேலும் உங்களது காரிய வெற்றிகள் இன்றைய தினம் அதிகம். என்ன ரிசல்ட் எதிர்பார்த்து உங்களது காரியங்களை நீங்கள் செய்கிறீங்களோ அந்த ரிசல்ட் உங்களுக்கு உடனடியாக கைகூடக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. சுலபமாக வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்கு. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு பொறுமையுடன் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா முன்னேற்றத்திற்கு தேவையான நல்ல வாய்ப்புகளை கண்டிப்பாக உங்களுக்கு பெற முடியும். நீங்கள் பொறுமை, நிதானம் ஆகியவை இன்றைய தினம் உங்களது தாரக மந்திரமாக அமைத்து செயல்படுங்கள். வெற்றியில் இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களது குழந்தைகள் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகரிக்கும். அதற்காக நிறைய பிளான்கள் இன்றைய தினம் உங்களது மனதில் உதயமாகக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது வேலைகள் எதுவாக இருந்தாலும் தகுந்த ஆதரவுகள் உங்களது நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு இருக்கு. எனவே தேவையான உதவிகள் கிடைக்கும் ஒரு பொன்னான தினமா இன்னைக்கு அமைப்பெறுதுங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ அனைவருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விடுங்க. உங்கள் தயவுனால இந்த வீடியோக்கு 1 மில்லியன் லைக் வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பார்த்துட்டு அப்படியே போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டனை அழுத்தி விடுங்க நண்பர்களே. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களது கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான ஒன்றுங்க எங்களுக்கு. ஸோ கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரிவிக்கலாம். அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் பதில் அளித்துட்டு தான் இருக்கேன். மீண்டும் நாளைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். ஹேவ் எ வண்டர்ஃபுல் டே.